இதில் வந்து சைன் தீட்டா காஸ் தீட்டா எப்படி வந்துதுன்னு பார்த்தோம். அதாவது அதோட ரீகேப் என்னென்னா ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டினியூஸ், அதாவது எம்பி பை ஓபி, அதாவது எதிர்பக்கம் பை கர்ணம். அதுக்கப்புறம் காஸ் தீட்டான்றது அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்டினியூஸ், அதாவது ஓஎம் பை ஓபி. அது வந்து அருகில் இருக்கிற சைடு பை கர்ணம், அதாவது ஹைபாட்டினியூஸ்னால் கர்ணம், அட்ஜசன்ட் சைடுனா அருகில், ஆப்போசிட் சைடுனா எதிர்பக்கம். அதுக்கு அதே மாதிரி டேன் தீட்டா எப்படி வந்ததுன்னா சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. இதில் சைன் தீட்டாவையும் காஸ் தீட்டாவையும் வச்சு டிரைவ் பண்ணலாம். எப்படி டிரைவ் பண்ணலான்னா சைன் தீட்டாக்கு என்னது ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டினியூஸ், காஸ் தீட்டாக்கு அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்டினியூஸ். இப்போ வந்து ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டினியூஸ் மேலே வந்து ஹெச் போயிடும், அதனால் இன்ட்டு ஹெச் பை ஹைபாட்டினியூஸ் பை அட்ஜசன்ட் சைடு. இப்போ இந்த ஹெச் கேன்சல் ஆகிடும், அதனால் ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு, அதாவது எதிர்பக்கம் பை அருகில், அதாவது எம்பி பை ஓஎம். இது மாதிரியே காட் தீட்டா கொசிகன் தீட்டாலாம் டிரைவ் பண்ணலாம்.